இப்போது இந்த கவரை நம்ம கட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரு பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன க்ரோ பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த மண்கலவையை நம்ம டிஸ்டர்பே பண்ணாமல் அழகாக கட் பண்ணி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். வேரோட நிதானமாக பண்ணுங்கள். அர்ஜென்ட்டு பட்டு எதனா ஒன்று உடச்சிட்டிங்கன்னா அந்த வேர் பிடிக்கிறது கஷ்டமாயிடுது. ஸோ அதனால நாங்கள் இதை அவங்க கொடுக்குற நர்சரி அந்த மண்கலவையை அப்படியே உடைக்கிறதே இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம நடவு பண்ணுறோம். சூப்பராக வருது. ஸோ அதனால நீங்களும் இதே டிப்ஸை நீங்கள் ஃபாலோஅப்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை சென்டர் பொசிஷன் பார்த்து வச்சுக்கிறீங்க. ஆனால் இந்த அளவுக்கு மண்கலவை மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப கீழே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டிங்கன்னா பிளான்ட்டையோ இல்லை மேலே வச்சுட்டாலோ ரெண்டுமே சரியான ப்ரொசீஜர் கிடையாது. அது உங்களுக்கு நிறைய நம்ம பிளான்ஸ் வைக்கும்போது நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் உங்களுக்கு. இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். இப்போ என்னென்னா வேறு கீழேயும் போகும், நீங்கள் மண்கலவை ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரும். ஸோ கரெக்டாக தண்ணியோ எருவோ நீங்கள் போடும்போது வெளியும் வராது. இது ப்ரொசீஜர் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபெர்டிலைசர், கம்போஸு, போன் மில்லு, வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் 2 கைப்பிடி எல்லா பிளான்ட்டுக்கும் போட்டு தான் நம்ம இதை வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நீங்களும் ஃபாலோஅப்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா கம்போஸு, வேப்பம் புண்ணாக்கு இது மட்டும் கிடைச்சா கூட போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா கொஞ்சம் வேர் அழுகல் இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டக்குன்னு அந்த வேர் நம்மளுக்கு பிடிச்சிருது, நல்ல க்ரோத்தும் கொடுக்குது, அந்த துளிர்லாம் சீக்கிரம் விட்டுருது அது. ஸோ அதனால இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரு பிளான்ட்டை இப்போது கரெக்டாக வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே மண்கலவையும் போட்டாச்சு. இந்த அளவு தான் நம்மளுக்கு லெவல் இருக்கணுன்றது உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் எல்லா பிளான்ட்டுக்கும். இப்போ அந்த லெவல் உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபெர்டிலைசர் லைட்டாக தூவி விட்டுட்டு தண்ணியை விட்டிங்கன்னா அது உள்ளே இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே மண்கலவையில் நம்மளுக்கு தேவையான இந்த மண்ணழுகள் இல்லாமல் பிளான்ட்ஸ் நல்ல க்ரோத் வர்றதுக்கு இது டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்துட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பை.